தொடர்ந்து போர்க்கள காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ராமனுடைய வில்லாற்றலினை படிப்படியாக கம்பன் விளக்கி கொண்டு வருகிறார். ராமனால் எய்யப்பட்ட கணக்கில் அடங்காத அம்புகள் எவ்வாறு எல்லாம் அரக்கர்களினுடைய பெரும் படையை, மூல பல சைன்யம் என்று சொல்லக்கூடிய ராவணனினுடைய தொடக்க கால பெரும் படை எவ்வாறு படிப்படியாக அழிக்கப்பட்டது என்பதை கம்பன் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுல இனி பார்க்க வேண்டிய பாடல், ஆழி மேலும் ஆளின் மேலும் ஆனை மேலும் ஆடல் மா மீளி மேலும் வீரர் மேலும் வீரர் தேரின் மேலும் வாளி மேலும் வில்லின் மேலும் மண்ணின் மேல் வளர்த்த மா தூளி மேலும் ஏற ஏற வீரன் வாளி தூவினான். ஆழி மேலும்னா அரக்கர்கள் தங்களுக்கு உரிய வாகனங்களாக சிங்கங்களை கொண்டு அதன் மீது ஏறி வந்து வானரர்களை தாக்குகிறார்கள். அவ்வாறு அந்த அரக்கர்கள் ஏறி வந்த ஆழினா சிங்கம், ராமனது அம்பு அந்த சிங்கங்களின் மீது பாய்ந்தன. ஆளின் மேலும் காலாட்படை வீரர்களாக விளங்கிய அரக்கர்கள் மேலும் ஆனை மேலும் யானை படைகளின் மீதும் ஆடல் மா மீளி மேலும் ஆடுதற்கு உண்டான குதிரைகளின் மீதும் மீளினா பேய்கள் இவைகளின் மீதும் வீரர் மேலும் ஏனைய பிற வீரர்கள் வீரர் தேரின் மேலும் அவ்வீரர்கள் செலுத்தி வந்த தேர்களின் மீதும் வெவ்வாளி மேலும் அரக்கர்கள் வானரர்களை நோக்கி எய்த அம்புகள் அனைத்தின் மீதும் வில்லின் மேலும் அந்த அரக்கர்கள் கையகம் கொண்டுள்ள வில்லின் மீதும் மண்ணின் மேல் வளர்ந்த மாத்தூளி போர்க்கள நிலத்தில் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருந்த தூசிப்படலம் மேலும் ஏற ஏற இன்னமும் மேலும் கூடக்கூடிய அளவினுக்கு வீரன் ராமபிரான் வாளி தூவினான், அம்புகளை தூவினான். என்ன அழகான ஒரு இடம் பாருங்க. இத்துணை இலக்குகளின் மீதும் ராமனது அம்பு சர்வசாதாரணமாக சென்று தாக்கிய. இதற்காக அவன் பெரியதோர் முயற்சியெல்லாம் எடுத்துக்கல. தன் கையில இருக்கிற வில்லினை கொண்டு அம்புகளை தூவினான். அவனால் தூவப்பட்ட அம்புகள் இத்துணை இலக்குகளை ஒரே நேரத்தில் சென்று தாக்கி அந்த பெரும் படையை அழிக்க தொடங்கியது. அதாவது அம்பினை எய்தல், அம்பினை சிதறுதல், அம்பினை தூவுதல், அம்பினை விடுதல், அம்பினை இயக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களிலெல்லாம் நுணுக்கமான பொருள் வேறுபாடு உண்டு. எய்தல் என்றால் இலக்கினை நோக்கி குறி தவறாது அழுத்தமுற அம்பினை எய்தல். தொடுத்தல்னு ஒரு சொல் இருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக கண் இமைக்கும் நேரத்தினுள்ளாக பல அம்புகளை உடனாக செலுத்துதல், தொடர்ந்து செலுத்துதல். சிதறுதல் என்றால் ஒரு அம்பு பல அம்பாக பிரிந்து சிதறி பலரை அழித்தல். தூவுதல் என்றால் கொத்து கொத்தாக அம்புகளை விடுதல். அதனால் அம்பு விடுதலை கொண்டு ஒரு வீரனினுடைய தனித்தன்மை, அவன் எவ்வாறு அந்த வில்லை லாவகமாக கையாளுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அழகுன்னே நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு செயலுக்கு பல சொற்களை கொண்டு விளக்குகிறோம்னா அந்த விளக்குதற்கு கையாளப்பட்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்ததோ
விளக்கம் உண்டு. அதே மாதிரி ஒரு பொருளுக்கு பலவாகிய சொற்களை சொல்லுகிறோம்னா அந்த பொருளினுடைய ஒவ்வொரு நிலைக்கும் அந்த சொல் பொருத்தமுறாமை. பொதுவாக ஒரு சொல் இருக்கும். மொழியானது தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது யாரும் திட்டமிட்டெல்லாம் மொழியை வளர்க்க முடியாது. இன்றைய அரசியல்வாதிகள்லாம் மேடையில் சொல்லுகிறார்கள் அல்லவா, நாங்கள் மொழியை வளர்த்தோம். அப்படியெல்லாம் யாரும் வளர்க்கலாம் முடியாது. மொழி தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். மற்றவர்களால் வளர்க்கப்படக்கூடிய அளவினுக்கு மொழியானது ஒரு பலகீனமான ஒன்று அல்ல. அது தன்னைத்தானே வளர்த்துக்கும். அப்படி வளர்த்து கொள்ளுவதன் நோக்கம்தான் அந்த மொழி தனக்கு தேவையானவற்றை காலம் காலமாய் எடுத்துக்கொள்ளும். தனக்கு அது தேவை இல்லாதது என்ற நிலை வருகின்ற பொழுது மொழியே தன்னிடம் பயனில்லாத சொற்களை விலக்கிவிடும். இது தவிர்க்க முடியாது. அதனால இதனை முதல்ல தெரிந்து கொள்ள. ஆகவே மொழி பலவேறு நிலைகளில் தன்னை வளர்த்துக் கொள்ளும். அதனால்தான் இந்த தூவுதல் என்ற சொல்லுக்கு பாருங்க, பூ தூவுதல் தெரியும், மழை தூவுகிறதுன்னு சொல்லுவோம். அது போல இந்த வடநாடுகள் எல்லாம் வசந்தத்தை கொண்டாடுவதற்கு வண்ண பொடிகளை கொண்டு தூவுவார்கள். அப்போ இந்த பாட்டை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு பார்ட்டிசிபென்ட் விளக்கம் கொடுத்திருக்கா. உண்மைதான். நான் இந்த தூவுதல் என்பதன போன வகுப்புல விரிவா சொல்லல. அதனால இந்த சொல்லணும்னு இந்த பாட்டை எடுத்துங்க. ஏன்னா நம்ம இலக்கியம் படிப்பதோடு கொஞ்சம் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல மொழியையும் தெரிந்து கொள்ளலான்னு எனக்கு தெரியும். இந்த பகுதியில பாடு பேருமாறு கண்டு கண்சல் பண்பு இல்லையா வரைக்கும் முடிச்சுட்டோன்னு தெரியும். அதனால நடத்த வேண்டிய பாட்டு விழித்த கண்கள் கைகள் விற்கள்னு ஆரம்பிக்கணும். தெளிவா தெரியும். நான் இந்த தூவுதல், ஏனென்றால் அன்றைக்கு பாடுபொருளை பற்றி விளக்கம் சொல்லி கொண்டே போயிட்டோம், கொஞ்சம் சொற்களையும் விவரிக்கலாம்னு. ஆகவே அந்த தூவுதல் என்ற சொல் தன் மாட்டு எவ்விதமான, ஆங்கிலத்துல சொல்லுகிறோம் அல்லவா ஸ்ட்ரெயின், அந்த மாதிரி எந்த விதமான பேராற்றலினை கொண்டு செயல்படாமல் மிக இயல்பாக அம்புகளை லாவகமாக எதிரிகளின் மீது ராமன் தூவினான். அந்த தூவுதலுக்கு விளக்கம் சொல்லி அடுத்து இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டியது விழித்த கண்கள், கைகள், விற்கள், வேல்கள், வாள்கள், விண்ணினுள் தெழித்த வாய்கள், செல்லல் உற்ற தாள்கள், தோள்கள், செல் இணை பழித்த வாளி சிந்த, நின்று பட்ட அன்றி விட்ட கோல், கழித்த ஆயுதங்கள் ஒன்று செய்தது இல்லை கண்டதே. ராமனிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் வில் ஒன்று மட்டுமே. அந்த வில்லிலிருந்து புறப்படுவதற்கு உண்டான அம்புகளினுடைய செயல் ஆற்றல ஒவ்வொரு பாட்டில கம்பன் ஒவ்வொரு விதமாக விளக்கி கொண்டு வருகிறார். நிகழ்த்துபவன் ஒருவனே, நிகழ்த்துவதற்கு உண்டான அவன் கையகத்து இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே. இவைகளை கொண்டு பல வேறு வேறு விதமான நிலைகளை இந்த போர்க்களத்தை கம்பன் காட்டுகிறான்னு சொன்னா, கம்பனது ஆற்றல் ஒன்று,
அந்த ஆற்றலுக்கு ஒரு துணையாக இந்த மொழியும் உடன் சேர்ந்து பயணிக்கிறது அல்லவா? அதுதான் இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய அழகு. செல்லினை பழித்த வாழி சிந்த மேகத்தை ஏற்கனவே சொன்ன தூவினான் மழை தூவல்னு அடுத்த மேற்கோள் அதுதான். மேகத்தை பழித்தது போல், மேகம் என்பது இந்த இடத்துல மழைக்கு ஆகு பெயர். அந்த செல் அப்படின்னாக்க செல் இனம்னு சொன்னா மேகத்துக்கு தமிழ்ல பேர். வானத்துல இடைவிடாது அலைந்து கொண்டே இருக்கும். இந்த சொல்ல திரிகூட ராசப்ப கவிராயர் ரொம்ப அழகா பயன்படுத்துவார். செல்லினங்கள் வானவெளியில முழவு போல் கொட்ட என்று குரத்தி தான் இருக்கக்கூடிய குற்றால மலையினுடைய வளத்தை பாடுவோம். செல்லினங்கள் முழவு போல் கொட்ட. ஆகவே மேகத்திற்கு செல்லினங்கள்னு பேரு. இந்த இடத்துல அந்த மேகம் தரக்கூடிய மழையை குறித்தது. ஆகவே பழித்த வாழி சிந்த, அந்த மேகங்களிலிருந்து திவலைகளாக கொட்டக்கூடிய மழை திவலைகளை காட்டிலும் அதிகமான அம்புகளை ராமன் விளையாட்ட செய்து சிந்த விழித்த கண்கள், அரக்கர்களினது திறந்த கண்களும் கைகளும் விற்கள் வேல்கள் வாள்கள், அவர்கள் கையில் இருந்த வில் வேல் வாழ் முதலிய ஆயுதங்களும் விண்ணினுள் தெழித்த வாய்கள், ஆகாயத்தில் பரவும்படி உறப்பியன பெரிய ஆரவாரம் செய்த வாய்களும், செல்லலுற்ற தாள்கள், போர்க்களத்தை விட்டு நடப்பதற்கு பயன்படுவதற்கு உண்டான அந்த அரக்கர்களின் கால்கள், தோள்கள், அரக்கர்களினது வீரார்ந்த தோள்கள் நின்று பட்ட அன்றி நின்ற இடங்களிலேயே அழிக்கப்பட்டன. எப்படி கன நேரத்துல அம்பு மழை திவலைகளை போல் பரவலாக அந்த அரக்கர் படையில பட்டதினால் அரக்கர்கள் ஒரு கண நேரம் கூட தங்களினுடைய இடப்பெயர்ச்சியை செய்ய முடியல. அம்புகளிலிருந்து தப்பித்து ஓடக்கூட முடியல. ஓட இல்லை, அசையக்கூட முடியல. அந்த விரைவினுக்கு அவ்வளவு லாவகமாய் அம்புகள் அனைத்து அரக்கர்கள் மீதும் பட்டு அங்கங்கேயே அவைகள் அந்த அம்புகள் அரக்கர்களை கொன்றன. விட்ட கோல், அரக்கர்கள் ராமனை நோக்கி செலுத்திய அம்புகளோ அழித்த ஆயுதங்கள் மற்றைய ஆயுதங்களோ ஒன்று செய்தது கண்டதில்லை. ராமபிரானுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை. அதை யாரும் பார்க்கிற மாதிரியும். அத்துணை ஆயிரக்கணக்கான வீரர்கள் ராமனை நோக்கி எய்த ஆயுதங்கள், அவர்களால் விடப்பட்ட அம்புகள் ஏதொன்றும் ராமன் அருகேயே வரல. ராமனை எந்த விதத்திலும் பாதிக்கல. ஆனால் ராமனால் விடப்பட்ட அம்புகள் மழை திவலைகள் போல பரவலாக எல்லா இடங்களிலும் பறந்து சென்று அரக்கர்களை இடம்பெயர கூட வைக்க முடியாத அளவினுக்கு அவர்களை அங்கங்கேயே கொன்று அழித்தது. தொடுத்த வாளியொடு வில் துணிந்து வீழும் முன் துணிந்து எடுத்த வாள்களோடு தோள்கள் இற்று வீழும் மற்ற உடன் கடுத்த தாள்கள் கண்டம் ஆகும். எங்கனே கலந்த நேர் தடுத்து வீரர் தாமும் ஒன்று செய்யுமா சலத்தினார். தொடுத்த வாளியோடு வில் துணிந்து முன் வீழும். அரக்கர்கள் அம்பை எடுத்து வில்லுல பூட்டி நானை இழுக்கக்கூடிய நேரத்துல ராமனது அம்புகள் அந்த வில்லையும் முறிச்சது, அது தொடுக்கப்பட்ட அம்பையும் முறித்தது, கட்டப்பட்ட நாணையும் அறுத்தது. அதனால இந்த அம்புகள் ராமனை தாக்குவதற்கு அரக்கர்கள்
முயன்ற அந்த கணத்துல அவன் வில்லிலே அம்புகளை பூட்டி நாணிலே பொருத்தி இழுக்கக்கூடிய கண நேரத்துக்குள்ள ராமனது அம்புகள் வில் அம்பு நான் மூன்றினையும் ஒரு சேர அழித்ததான் துண்டுபட்டு விழுந்தன. துணிந்து எடுத்த வாள்களோடு தோள்கள் இற்று. சரி, வில் வீரர்கள் நிலைதான் இப்படி என்றால், வாளெடுத்து போர் செய்ய வாழ தூக்கின அந்த கணத்துல ராமனது அம்பு அரக்கர்களினது வாள்களினை ஓச்சின தோள்களோடு அறுத்தெறிந்தது. கை துண்டா வாழ் பிடித்த நிலையிலேயே கீழே விழுகின்றது, அவ்வளவு வேகம். அடுத்து மற்ற மேலும் கடுத்த தாள்கள் உடன் கண்டம் விரைந்து இயங்கக்கூடிய கால்கள் உடனே துண்டுபட்டு விழும். தமிழ்ல கண்டம்னா துண்டாகப்படுத்தல் அர்த்தம். துண்டாக்கப்படுத்தல் சொல்ல முடியாது. ஆங்கிலத்துல இந்த சொல் இதே அழிவுன்ற பொருள்ல தான் கையாளப்படுகிறது. ஆனா வேடிக்கை பாருங்க, தமிழ்ல இருந்து போன பல சொற்கள் பிற மொழிக்கு போய் அங்கு கால் ஊன்றியதன் பிறகு அது தமிழ் சொல் என்றே தெரியாத அளவுல நாம அதை மீட்டும் கடன் வாங்குகிறோம். அது எப்படின்னா, அந்நிய மொழி நம்மிடமிருந்து கடன் வாங்கி இருக்கோம், பாரோயிங். இது எல்லா மொழிக்கும் பொதுவான இலக்கணம். ஆனால் கடன் கொடுத்தோம்னா அது நம்முடைய சொல்லுன்னு தெரியாம அதை ரீபாரோ பண்ணுவோம். ரொம்ப வேடிக்கையாக சொல்வது உண்டு. சங்க இலக்கியத்துல புறநானூற்றுல நாவலோய்ன்னு ஒரு சொல் வரும். அந்த நாவலோய்ன்ற சொல்லுக்கு புதியவன் என்று பொருள். அந்த சொல்ல இந்த கிரேக்கர்கள் நம்மோடு வாணிகம் செய்த காலத்துல இந்த சொல்ல புதியவர்கள் என்ற பொருள் படும்படி நவல்லா என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அத ஆங்கிலம் கிரேக்கத்தினுடைய சுவடுகளை பெற்ற பொழுது நாவல் என்று அதை மாற்றிவிட்டது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணினா அந்த நாவல ரீபார்வ பண்ணி அதுக்கு புதினம்னு இவன் பேர் கொடுக்க. அது நம்ம சொல். அதுபோல இந்த கண்டம்ன்ற சொல்லையும் ஆராய்ச்சி பண்ணணும். துண்டுபடுதல் என்பது கண்டம். வேடிக்கை தெரியுமா? இந்த சொல் இந்த பொருளில் கையாளப்படுகின்றது என்பதற்கு சான்றாக தமிழ் மொழி குடும்பத்தினுள் இருக்கக்கூடிய பிற மொழிகளாகிய மலையாளத்திலையும் துண்டுன்றதுக்கு இந்த காவல் இருந்துதான் ஒலி. கஷ்ணம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறது. இப்ப இவ்வளவு வலுவான ஒரு சொல்லது. ஆகவே கண்டம் ஆகும் கால்களை உடைய அரக்கர்களினது உடல் துண்டு துண்டாக்கப்பட்டதாம். வீரர் தாமும் அரக்க வீரர்கள் கலந்து நேர் தடுத்து எதிர் நின்று ராமபாணங்களை விலக்க முயன்றாலும் சலத்தினால் அவர்கள் கொண்ட கோபத்தினால் ஒன்று செய்யுமோ எங்கனே, ஏதாகிலும் செய்ய வேண்டும்னு கோபப்படுகிறார்கள், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி ராமன் ஒருவனாக நின்று நம்முடைய கூட்டத்தையே அழித்து கொண்டு இருக்கிறானே என்று கோபம் கொண்ட அரக்கர்கள் ஏதாகிலும் செய்தாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் ஒன்றும் செய்ய முடிவது இல்லை. அந்த அளவினுக்கு ராமனது அம்பு மிக விரைவாக, மனோ வேகத்தை காட்டிலும் விரைவாக சென்று அரக்கர்களை தாக்கிய வண்ணம் இருந்தது. நீங்க இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கேனும் அந்த அனுபவம் இருந்தால் பார்த்திருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு விளையாட்டுல மிக பெரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய விளையாட்டாக இருப்பன ஒன்று டென்னிஸ், மற்றொன்று கிரிக்கெட்.
இந்த ரெண்டு விளையாட்டையும் நீங்கள் தனி ஒருவனாக நின்று பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும்னா தொடக்க காலத்துல டென்னிஸுக்கு ஒரு சுவர்ல பந்தை அடித்து அடித்து பயிற்சி கொடுப்பார்கள். இன்றைக்கு அதெல்லாம் போயிற்று. மாறாக எந்திரங்கள் வந்து விட்டன. அந்த டென்னிஸ் ஆடக்கூடிய அந்த ஆடுகளத்தின் ஒரு எல்லையில இந்த எந்திரம் நிறுவப்படும். அதுல நூற்றுக்கணக்கான பந்துகள் போடப்பட்டு இருக்கும். நீங்கள் அந்த எந்திரத்தை இயக்கினீர்கள் என்றால் மறுகோடியில நின்று கொண்டு நீங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய பந்துகளை தடுத்தாடலாம், அடித்தாடலாம், முடியலன்னா விட்டுள்ளு. அந்த பந்துகள் ஒவ்வொன்றும் ஒன்று போலவே வராது. ஒவ்வொரு பந்தும் அந்த ஆடுகளத்துல ஒவ்வொரு இடத்தினை நோக்கி வந்து கொண்டு வெவ்வேறு ஒரே வேகத்துல சில நேரங்கள்ல நீங்க வேகத்தை கூட்டலாம். ஆனால் அந்த ஆடுகள எல்லைக்குள் பல இடங்களை நோக்கி பந்துகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அதை தடுத்தாடி கொண்டே இருக்கணும். அதுதான் பயிற்சி. இன்றைக்கு எந்திரத்தில் அதை போய் பார்த்தீர்கள்னா தெரியும். அதே போல கிரிக்கெட்டுக்கும் அந்த வலை பயிற்சிக்கு இப்ப எந்திரங்கள் வந்துட்டு அந்த பிச்சினுடைய நீளத்திற்கு அப்பால் அந்த எந்திரம் பொருத்தப்பட்டு உங்களுக்கு நீங்க பேட்டோட நிற்கும் போது வெவ்வேறு லென்த்ல வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு ஃபார்ம்ல பால் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் தடுத்தாடி கொண்டிருக்கணும், அந்த வேகம் மாறாமல். அப்போ இது எந்திரம் செய்கிறது. இன்னைக்கு இது போல ராமன் தன் கையில இருந்த வில்லை கொண்டு துணியிலிருந்து அம்புகளை உடல் எடுத்து பொருத்தி எய்தல் என்பது ஒரு எந்திரத்தை காட்டிலும் மிக வேகமாக எய்கின்றான்னு சொன்னா அவனுடைய வில்லாற்றல் எப்படி? ஏன்னா நமக்கு சிலவற்றை ராமனது வில்லாற்றல் எப்படின்னு கம்பன் மூலமா சொல்லிக்கொண்டே போகலாம். அதன் நடைமுறையில இது போன்றதாகிய எந்திரங்களோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது தெரியும் கம்பன் எவ்வளவு திறமையோடு இதை அணுகியிருக்க. அதனால இந்த அரக்கர்கள் தங்களை நோக்கி ராமன் தனி ஒருவனாக நின்று இத்துணை அம்புகளை எய்து தங்களை அல்லலுக்கு உட்படுத்துகிறானே என்று தெரிந்தாலும் கோபப்பட்டாலும் இவர்கள் அவனை எதிர்ப்பதற்கு வழி இல்லாமல் தடுமாறுகிறார்கள். குரம் துணிந்து கண் சிதைந்து பல்லணம் குலைந்து பேர் உரம் துணிந்து வீழ்வது அன்றி ஆவி ஓட ஒண்ணுமே சரம் துணிந்த ஒன்றை 100 சென்று சென்று தள்ளலால் வரம் துணிந்த வீரர் போரின் முந்த உந்து வாசியே. துணிந்த ஒன்றை ராமபிரான் தன் அம்பினால் இது இலக்கு என்று எண்ணி அம்பை எய்கின்ற பொழுது சரம் 100 அம்புகள் 100 கணக்கில் சென்று சென்று தள்ளலாம், மேலும் மேலும் சென்று விழச் செய்வது. ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து இந்த இலக்கை நோக்கி அம்பை செலுத்தலாம்னு 100 கணக்கான அம்புகளை ஒரே நேரத்தில் அந்த இலக்கை நோக்கி ராமன் செலுத்துகின்ற பொழுது வரம் துணிந்த வீரர், வரங்களினால் வலிமை பெற்றுள்ள இந்த அரக்க வீரர்கள் போரின் முந்த உந்து வாசி போர் முனையை நோக்கி முன்னேறும்படி அவர்களால் செலுத்தப்பட்ட வாசின குதிரைகள். அந்த குதிரைகள் குரம் துணிந்து குழம்புகள் சிதைய பெற்று
ஒரு பெரிய குதிரை படையையே ராமனை நோக்கி தாக்க அனுப்ப அந்த குதிரை படையை இலக்காக வைத்து ராமன் தொடர்ந்து அம்புகளை எய்ய அவனால் எய்யப்பட்ட கணக்கில் அடங்காத அம்புகள் தன் மீது பாய வரக்கூடிய குதிரைகளினது குழம்புகளை வெட்டியது. அந்த குதிரைகளின் மீதுள்ள இருக்கை இருக்கு இல்லையா, அதாவது வீரர்கள் அமர்ந்து போரிடுவதற்கு வாகாக அமைக்கப்பட்ட இருக்கை, சேடல்னு பேர் ஆங்கிலத்தில். தமிழ்ல அதுக்கு பேர் என்னன்னாக்க அதுக்கு குதிரை இருக்கைன்னு பேர். அதனையும் துணித்தான், தோலால கட்டப்பட்டிருக்கும். அது அறுக்கப்பட்ட உடனே மேல இருக்கிற வீரக்குழ விழுந்தாகணும். ஆகவே இருக்கையும் சிதை உற பேர் உரம் துணிந்து அந்த குதிரையின் மேல இருக்கக்கூடிய வீரனது ஆற்றலும் அந்த குதிரையினது ஆற்றலையும் ஒரு சேர அழித்து வீழ்வது அன்றி, அந்த குதிரை மேல் இருந்த வீரனும் குதிரையும் மடிந்து ஒரே நேரத்துல பூமியில விழுகிறார்கள். ஆவி ஓட ஒண்ணுமே, இதுல ஏதாயிலும் ஒன்றாவது உயிர் பிழைத்து ஓட முடியுமான்னு ஓட முடியாது. ஒன்று குதிரை அல்லது வீரன், யாருமே ஓட முடியாது. அந்த அளவினுக்கு ராமனது அம்பு வேகத்தோடும் இலக்கிலிருந்து பிழைக்காது மிகச் சரியான முறையிலே தாக்கி அனைவரையும் கொன்றதான். ஊற உண்ணின் முன்பு பட்டு உயர்ந்த வெம்பிணங்களால் பேர ஒல்வது அன்று பேரின் 1000 பெரும் சரம் தூர 100 கூறு பட்டு உகும் துயக்கு அலால் தேர்கள் என்று வந்த பாவி என்ன செய்கை செய்யும். கம்பனுக்கு இந்த ஏளன குறிப்பு இருக்கு பாருங்க, என்ன அழகா பயன்படுத்துறாரு. தேர்கள் ஊற உண்ணி, அந்த ராவணனை சார்ந்த அரக்க வீரர்கள் தாங்கள் ஏறி வந்த தேரினை கொண்டு ராமனை நோக்கி மெல்லவாவது போய் அவனை தாக்கலான்னு முயன்றால், முன்பு அப்படி செல்ல முற்பட்ட தேர்களின் முன்புறத்துல பட்டு உயர்ந்த வெம்பிணங்களால், இதுக்கு முன்பு ராமனது அம்புகள் தாக்கப்பட்டு கீழே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிணங்கள், வீரர்களினது உடல்கள், யானை குதிரைகளினது உடல்கள் பிணங்களா பிரிச்சு கொடுக்கல கம்பன். இறந்ததற்கு பிறகு எல்லாம் பிணம். அது குதிரையா இருந்தா என்ன, யானையா இருந்தா என்ன, வீரனா இருந்தா என்ன, பிணங்களால் பேர ஒல்வது அன்றி, அந்த பிணக்குவியல்களை தள்ளி கொண்டு தாண்டி கொண்டு இந்த தேர்களால் எங்கும் அசைய முடியலையா. அதையும் மீறி போனால் பேரின் அந்த பிணக்குவியலையும் தாண்டி செல்வதாக இருந்தால் 1000 பெருஞ்சரம் தூர, ராமனால் ஒரு சேர அனுப்பப்படக்கூடிய அந்த 1000கணக்கான அம்புகள் தேர்களை நோக்கி பெருகி வருவதால் 100 கூறு பட்டு உகும், ஒவ்வொரு தேரும் 100 துண்டுகளாக அறுபட்டு கீழே விழும். அந்த அம்புல எவ்வளவு வேகம் இருக்கணும்னு பாரு. சும்மாவா சுக்ரீவன் சொன்னா 7 மரத்தை தொலைச்சிக்காம, இந்த பிணக்குவியல்களை தாண்டி கொண்டு சற்று முன்னேறலாம்னு தேர்ப்படைகள் முயன்றால், அந்த தேர்ப்படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேரும் ராமனால் எய்யப்படக்கூடிய 1000கணக்கான அம்புகளால் 100 துண்டுகளாக இந்த தேர்கள் சிதைக்கப்பட்டு அழிகின்றன. துயக்கு அலால், இதனால் இந்த அரக்கர்களுக்கு மனது சோர்ந்து போயிற்று. எப்படி இவனை அணுகுவது? ஏதாகிலும் ஒரு விதத்துல அவனிடம் நெருங்கி போர் செய்யலான்னு கிட்டையே வர முடியல. ராமன் அருகேயே இவர்களால் செல்ல முடியல. இவர்கள் இருக்கிற இடத்திலேயே ராமனது அம்பு வந்து அழிவு வேலையை செய்து விடுகிறது. ஆகவே மனச்சோர்வினை கொண்ட வீரர்கள் தேர்கள் என்று வந்த பாவி, தேர்களின் மீது ஏறி வந்த பாவிகளாகிய அரக்கர்கள் என்ன செய்கை செய்யுமே, எதனை செய்வது என்று தெரியாமல் மனம் கலங்கி தடுமாறி நிற்கிறார்களே அன்றி,
போகவும் முடியல. அப்படி போகலாம்னா பிணக்குவியல், அதை தாண்டி போகலாம்னா இவன் விடுற அம்பு ஒவ்வொரு தேரும் சுக்கு நூறாக உடைகிறது. என்ன பண்ணுவது? எதனை கொண்டுதான் இவனை தாக்குவது? காலாட்படை வீரர்கள் போனார்கள், மடிந்தார்கள். குதிரை போச்சு, காணாம போச்சு. யானைப்படை நிலை இப்படி, தேரும் இப்படி. என்னதான் செய்வது? இவனை எப்படித்தான் அழிப்பது? அழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் அருகிலே போய் எப்படி போரை செய்வது, அவன் எப்படி நெருங்குவது, அதுவே அவர்களுக்கு புரியல. அதனால 8 வன் திசைக்கண் நின்ற யாவும் வல்ல யாவரும் கிட்டின் உயிந்து போகிலார்கள் என்ன நின்ற கேள்வியால் முட்டு வெங்கண் மான யானை அம்பு உராய முன்னமே பட்டு வந்த போல் விழுந்த என்ன தன்மை பண்ணுமே. இதுலயும் ஒரு சின்ன கேள்வி. 8 வன் திசைக்கண் நின்ற யாவையும், 8 திசைகளிலும் காவலுக்காக நின்ற வலிய யானைகள், அட்டதிக்கு கஜங்கள் யானை, வல்ல யாவரும் அவற்றை போல வன்மை மிக்க ராவணனை சார்ந்த வீரர்களும் கிட்டின் போரிலே மோதின பொழுது உய்ந்து போகிறர்கள் என எவன் ஒருவனும் உயிரோட பிழைத்து போக முடியவில்லை. கேள்வியால் நின்ற புகழோடு நின்ற அரக்கர்களினது சேனையின் யானைகள் முட்டும் வெண்கண் மான யானை, பகைவரை தாக்கக்கூடிய கொடிய கோபத்தை கொண்டுள்ள அந்த யானைகள் அம்பு உராய, வார்த்தையை கவனிங்க, அம்பு உராய, ராமபிரானினுடைய அம்புகள் பாயல, உராய்ந்த பொழுது, அப்படி உடலை தேய்த்து கொண்டு போச்ச. முன்னமே பட்டு வந்த போல் விழுந்து, ஏற்கனவே இறந்து வந்தவை போல் விழுந்து, அந்த அம்புகள் யானையின் மேல பாயல, யானையின் உடலை ஊடுருவல. வந்த வேகத்துல அந்த அம்புகள் யானையை உராய்ந்து கொண்டு போன. அந்த அளவிலேயே ஏற்கனவே செத்து விழுந்த யானைகளை போல, செத்து நின்றிருந்த யானைகள் போல இந்த அம்பு உராய்ந்த உடனே பொத்து பொத்துன்னு ஒவ்வொரு யானை கீழே விழுந்தது. ராவணனை சார்ந்த யானை படையில் உள்ள யானைகள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உராய்ந்த பொழுது. இந்த உராய்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மை காட்டிலும் அல்லது நம்மால் இயக்கக்கூடிய ஒரு பொருளை காட்டிலும் அதிவேகமான ஒரு பொருள் நம்முடைய உடல்ல உராய்ந்து கொண்டு போனால் அந்த இடத்துல இருந்த தசை பகுதி கொத்தோடு தேய்ந்து, உராய்வதனுடைய வேகம் ஒன்றும் வேண்டாம். 2 கையை உராய்ந்து கொள்ளும் போது வெப்பத்தை உண்டு பண்ணுகிறது அல்லவா நம்முடைய கைதான். நம் கைகளை நாமே உராய்ந்து கொள்ளுகின்ற பொழுது இடையே வெப்பம் தோன்றுகிறது. இப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் கடுமையான வேகத்தோடு வருகிறது, அது உங்கள் உடலை உராய்ந்து கொண்டு போயிற்றுன்னா என்ன ஆகும்? குறைந்தபட்சம் புண்ணாகும். எய்வது ராமன் இல்லையா? அந்த ராமனது அம்பு யானையின் உடலை உராய்ந்து கொண்டு செல்வதனால் யானைகள் இறந்து விழுந்தன. எப்படியா? ஏற்கனவே இறந்த நிலையில் நின்று கொண்டிருந்த யானை ஏதோ ஒன்று பட்டவுடனே விழுவது போல உயிரோடு இருந்த யானைகள் ராமனது அம்பு உராய்ந்த வேகத்துல செத்து கீழே விழுந்தன. அந்த அம்பினுடைய வேகம் எப்படி இருக்கும்? அதனால என்ன தன்மை பண்ணுமே, இப்படி ராமன் அம்பை எய்தால் என்னதான் செய்வது? அரக்கர்களுக்கு புரியல, இவன் எப்படி அணுகுவது? நாம எதிரியானவன் போர் செய்கிறான், அவனுடைய போர் செயல்முறையை பார்த்து ஏதாயிலும் ஒரு விதத்துல அவனை நாம் அணுகுதற்கு ஒரு வழி தேடணும் இல்லையா? மகாபாரதத்துல ஒரு இடம் உண்டு, எல்லாருக்கும் அந்த இடம் தெரியும்.
பீஷ்மரோட வேகத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அவர் பாட்டுக்கு போன பக்கம்லாம் பேரழிவை கொடுத்து கொண்டே போகிறார். பாண்டவர்கள் மிரண்டு போனார்கள். கண்ணன் தெளிவா சொல்லிட்டான், பீஷ்மரை நீங்கள் நாளை முடிக்கலன்னா கௌரவ படை நம்மை அழித்து விடும், ஏதாவது முயற்சி செய்யுங்கள். வேறு வழி இல்லாமல் பீஷ்மரிடமே போய் கேட்கிறார்கள், நீர் இவ்வளவு பெரிய அழிவை தருகிறீர், எங்களால் அதை பொறுக்க முடியல, உங்களை தடுக்கணும், உங்களை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? உடனே அவர் குறிப்பா சொன்னார், என் முன்னே யார் நின்றால் நான் போர் செய்வதை தவிர்ப்பேனோ அப்படிப்பட்ட ஒருவரை நிறுத்தி வைத்து போரை தொடருங்கள். யாருக்கும் புரியல, கண்ணனுக்கு புரிந்தது. அவர் வேறு யாரையும் சொல்லல, சிகண்டியை சொல்லுகிறார். சிகண்டி என்பது பெண்ணாக இருந்து ஆணாக மாறினவள் இல்லை, ஆணாக பிறந்து பெண் தன்மைக்கு போனது. 3 தலைமுறையை படிக்கணும் அதுல. அதனால இவள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறுவதற்கு முன்பு ஆண் தன்மையோடு இருந்தது. இதனால பார்த்த கண்ணன் அவளை கொண்டு போய் போர்க்களத்தில் நிறுத்தும். பீஷ்மரினுடைய வேகம் குறைந்தது, அம்பை இயக்க முடியல. ஒரு பெண் முன்னே நான் எவ்வாறு அம்பு செலுத்துவதுன்னு தயங்கினார். அதை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை சாய்த்தான். அந்த மாதிரி இப்ப நிலைமை, ராமனுடைய அம்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன, போன பக்கம் எல்லாம் அழிவு. இவன் எப்படி தடுப்பது, இவன் எப்படி அணுகுவதுன்னு தெரியல அரக்க வீரர்களுக்கு. வாவி கொண்ட புண்டரீகம் அன்ன கண்ணன் வாளி ஒன்று ஏவின் உண்டை 100 கோடி கொல்லும் என்ன எண்ணுவான் பூவின் அண்டர்கோனும் எண்மயங்கும் அன்ன போரின் வந்து ஆவி கொண்ட காலனார் கடுப்பும் அன்னது ஆகும். இதுவரைக்கும் அரக்கர்களினது செயல்பாட்டை கொஞ்சம் ஏளனமாக பேசின கம்பன் ஒரு படி மேல போய் யமனையே கொஞ்சம் கேள்வி பேசின. ராம யுத்தத்துல என்ன நடந்ததுன்னா, வாவி கொண்ட புண்டரீகம் அன்ன கண்ணன், வாவின்னா பொய்கை, பொய்கையில் உள்ள தாமரை மலரை போன்ற மலர்ந்த சிவந்த கண்களை கொண்ட ராமபிரான் வாளி ஒன்று ஏவின் அம்பு ஒன்றை செலுத்தினால் உண்டை 100 கோடி கொல்லும். அப்படி ஏவிய ஓர் அம்பு படை வகுப்பு 100 கோடி உயிர்களை கொல்லும். ஒன்று பலவாக பிரிந்து 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 அப்படி ஒரு வித்தை இருந்ததோ என்ன? நீங்க இதுக்கு ஒரு திரைப்படத்துல இருந்து அண்மையில எல்லாரும் பார்த்த திரைப்படம் பாகுபலின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதுல அந்த கதையின் நாயகி ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்பார். ஒரே நேரத்துல ஒரு வில்லில் இருந்து 2 அம்புகளை ஒன்றாக வைத்து செலுத்தக்கூடிய பயிற்சி முயற்சி செய்து கொண்டிருப்பாள். அவளால் முடியாது. அது சாத்தியப்படுமா படாதா தெரியாது. இவள் எடுத்த அந்த முயற்சி எல்லாம் தோற்கும். ஆனால் அன்று இரவு அவர்கள் இருந்த பகுதியை பகைவர்கள் சூழ்ந்து கொள்ள இவள் தன் வில்லில் இருந்து ஒற்றை ஒற்றை அம்பாக செலுத்தி கொண்டு வருவாள். அப்பொழுது அவள் பின்னே இருந்து ஒரு வீரன் தோன்றி அந்த ஒற்றை வில்லுல 4 அம்புகளை வைத்து இயக்கும். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே அவன் அந்த இடத்திலேயே கற்றுக் கொடுப்பான். இந்த 4 அம்புகளை எடுத்துக்கொள், நேர்முகமாக பிடிக்காதே பகிர்முகமாக பிடி என்று கையை மாற்றி பிடித்து அந்த 4 அம்புகளை ஒரு சேர ஒரு வில்லில் வைத்து இயக்க கற்றுக் கொடுக்கும். இது நம்ம சினிமால பார்த்த காட்சி. இப்படிப்பட்ட இயக்கத்தை செய்தற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்.
அப்ப அதனுடைய நுணுக்கங்களை யோசித்து பார்த்தால் இந்த வில்லினை கொண்டு ஆற்றல் மிகுந்த போரை செய்யக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்த தன்மை இருக்கும். அது மாதிரியான தன்மையில பலவாகிய அம்புகளை ஒரே நேரத்தில் இயக்குது இருக்கலாம். இவனுக்கு அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் ஒரு பெயர் உண்டு மகாபாரதத்தில். அவர்களால் இரு கைகளினாலும் வில்லை இயக்க முடியும். நமக்கெல்லாம் கூட பழக்கம் இருக்கும் இல்லையா? சில பேர் இடது கை பயனாளர்களா இருப்பாங்க. வயலின், மிருதங்கம் இவர்கள் எல்லாம் பார்த்தா இடது கை செயலாக்கம் உண்டு. ஆனால் அவர்களால் வலது கையில செய்ய முடியாது. ஆனால் அர்ஜுனனுக்கும் துரோணனுக்கும் ரெண்டு கையாலையும் ஒன்று போல வில்லை இயக்க முடியுமா? சவ்யசாஷின்னு பேர். அவர்கள் பெற்ற வரம் அது. அந்த மாதிரி முயன்று அந்த கலையை கற்றிருப்பார்கள். இந்த அமெரிக்கால ஒரு முன்னாள் அதிபர் இருந்தார். ஒரே நேரத்துல ரெண்டு கைகள்ல இரு வேறுபட்ட மொழிகள்ல எழுத முடியுமா அவரால்? இதெல்லாம் சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்த ஆற்றல். ரெண்டு கையும் ரெண்டு வேறுபட்ட செயல்களை ஒரே நேரத்தில் செய்யறது. அவருக்கு நான் மேற்கோளாக காட்டக்கூடிய ஒரு அழகான காட்சி எதுன்னா, கோவில் எல்லாம் போய் பாருங்க. இறைவனுக்கு தீபம் காட்டக்கூடிய அந்த கோவிலை சார்ந்த குருமார்கள் இடது கையில மணியை ஆட்டுவார்கள், வலது கையில தீபத்தட்டை சுழற்றுவார்கள். ரெண்டும் ஒரு சேர நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரொம்ப எளிதுன்னு நினைக்கிறீர்கள், வீட்டுல செஞ்சு பாருங்க, தெரியும், செய்து பாருங்கள். இந்த மூளைக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு வேலைய சமமாக பிரித்து கொடுத்து ரெண்டு வேலையையும் ஒரே நேரத்துல செய்யணும். நாம முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு அடுத்த 10வது நொடியில கையில இருக்கிற மணியை சுத்த ஆரம்பிப்போம், வலது கையில இருக்கிற தீபத்தட்ட ஆட்ட ஆரம்பிச்சிடும். வராது. அந்த மூளை அப்படி பகுத்து செயலாற்ற வைக்கணும். அப்போ ஒரே நேரத்துல பலவாகிய அம்புகளை உடனாக செலுத்தக்கூடியது கலையாவும் இருக்கலாம், இல்லாத ஒரு வரமாவும் இருக்கலாம். அதனால வாளி ஒன்று ஏவின் ஒரு அம்ப ராமன் எய்தால் உண்டை 100 கோடி கொல்லும். அப்படி ஏவிய ஒரு அம்பு படை வகுத்தது போல 100 கோடி உயிர்கள் மீது பாய்ந்து கொல்லும். அப்படின்னா அவ்வளவு அம்புகளாக பிரியும். என்ன என்று எண்ணக்கூடிய அளவுல எண்ணுவான் மாண்ட உயிர்களை கணக்கிடுவதற்கு முன் வந்த பூவின் அண்டர் கோணும் பூவில் உதித்தவனாகிய தேவர்களின் தலைவனான பிரம்மன் எண்ண முடியாம தவிக்கிறான். அப்படியா? நாம படைக்கிற வேகத்தை காட்டிலும் இந்த ராமன் அம்பு எடுக்கக்கூடிய வேகம் அதிகமா இருக்க, அவன் கவலைப்பட்டான். எண்மயங்கும் எண்ணிக்கையில் கணக்கிடுவதென எத்தனை உயிர் போனதோ அதற்கு தகுந்தாற்போல் அத்தனை உயிரை படைக்கணும். அதான் இயற்கையினுடைய சமநிலை, நேச்சர்ஸ் ஈக்குலிபிரியம், அப்படி இருக்கணும். எத்தனை உயிர் போனதுன்னு தெரிஞ்சாதான் அத்தனை உயிரை படைக்க முடியும். ராமன் எய்யக்கூடிய அம்புனால போகக்கூடிய உயிர்கள் கணக்கில் அடங்காத எண்ணிக்கைக்கு உட்படாமல் போய்கொண்டே இருக்கு. பிரம்மன் தடுமாறுகிறான். எவ்வளவு உயிர் போச்சுரா, அதுக்கு ஈக்குவலா நான் படைக்கணுமே, மோல போனது தெரிஞ்சாதானே படைக்கிறத செய்ய முடியும் என்று அவன் தடுமாறினான். அவன் நிலைமை அப்படின்னா, அன்ன போரில் அந்த போர்க்களத்துல இறந்தவர்கள் உயிரை எடுத்து செல்ல முன் வருகிறான் அல்லவா யமன். ஆவி கொண்ட காலன் அவர் கடுப்பு. உயிர்களை கவர்ந்து செல்லக்கூடிய யமனது வேகமும் அன்னது ஆகுமே, அந்த யமனுடைய வேகத்திற்கு இணை ஆகுமான்னு ஆகாது. இயல்பாகவே யமன் வேக வேகமா உயிர் எடுப்பான். அவன் வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகத்தோட ராமன் உயிர் எடுத்து கொண்டு இருக்க. பிரம்மனால இறந்தவனை எண்ண முடியல, யமனால செத்தவனை
வேகத்தோட கொண்டு போக முடியும். அந்த கொண்டு போறதுக்கு முன்னாடி இன்னும் பல 100,000 பேர் கொண்டு இருக்கிறார் ராமன். கொடி குலங்கள் தேரின் மேல யானை மேல கோடை நாள் இடி குலங்கள் வீழ வெந்த காடு போல் எரிந்த வாள் முடிக்குலங்கள் கோடி கோடி சிந்த வேகம் முற்றுரா வடிக்குலங்கள் வாளி ஓட வாயினூடு தீயினார். வாளி குலங்கள் கூர்மையான அம்பின் கூட்டங்கள் வாயினூடு தீயினால் ஓட, அந்த அம்புகளின் அது முனையில் எழக்கூடிய தீப்பொறியோடு பாயக்கூடிய வேகத்துல நெருப்பு பற்றி கொள். ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? அத ஃப்ரிக்ஷனல் ஃபயர். திருப்பி வேற நவீன அறிவியலுக்கு தான் போனோம். வானவெளியிலெல்லாம் அந்த வானூர்தி போகிறது அல்லவா, ராக்கெட், அது நேரடியாக வான்வெளியை கிழித்து கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அது ஒரு நிமிடத்திற்கு பறக்க எடுத்துக்கொள்ளும் அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தோடு அது வான்வெளியை ஊடுருவியதுன்னா ஏற்படக்கூடிய உராய்வுல பற்றிக்கொள்ளும். அதனால என்ன செய்வார்கள்? ராக்கெட்டை பூமியின் சுற்று வட்ட பாதையில செலுத்தி படிப்படியாக உயர்த்தி அந்த வான எல்லையை, அதாவது பூமியின் ஈர்ப்பு எல்லையை தாண்டி வெளியே ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வெளியனுப்புவார். அதனாலதான் வானவெளியிலிருந்து சோதனை முடிந்து ஒரு பிரிந்து ஒரு கலமாக பூமி நோக்கி வருகின்ற பொழுது அந்த கலங்களை எல்லாம் ஏன் கடலில் இறக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள்னா, உராய்வினோடு வரும்போது அந்த கோட்பாடெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. உராய்வினோடு வேகமாக மண்டலத்தை, புவி மண்டலத்தை தாண்டி வரும்போது பற்றி கொண்டு விடும். அப்ப கடல்ல விழுந்தாதான் அந்த நெருப்பு அணைக்கப்படும். அதற்காக தான் எல்லாத்தையும் கடல்ல இறக்குகிறார்கள். அப்ப ராமன் அம்பு விடும்போது அது போகக்கூடிய வேகம், அதனால் ஏற்பட்ட உராய்வு அம்பு பற்றி கொள்ளும். ஆகவே அது பாய்ந்து தாக்குவதோடு தீயையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். தீயோடு பாய்தலால் முடிக்குலங்கள் கோடி கோடி சிந்த, அரக்க வீரர்களினது தலைகளின் கூட்டம் கோடிக்கணக்கில் அறுபட்டு விழுந்தது. வேகம் முற்றுரா, கோடிக்கணக்கான தலைகளை வீழ்த்திய பிறகும் அந்த அம்பு நிக்கலையா, அவ்வளவு வேகமா போகிறது. பல பேரை கொன்று ஊடுருவி தொடர்ந்து போகிறதா. போய் தேரின் மேல யானை மேல அந்த வீரர்களுக்கு பின் நிற்கக்கூடிய தேரின் மீதும் யானைகளின் மீதும் இந்த அம்புகள் ஊடுருவி கொடி குலங்கள், கொடிகளின் கூட்டங்கள் கோடை நாள், கோடை காலத்தில் இடிக்குலங்கள் வீழ, இடிக்கூட்டங்கள் வீழ்வது போல வெந்த காடு போல், எரிந்து ஒழியக்கூடிய காடு போல் அந்த யானை, குதிரை, மன்னிக்கணும், தேர், இவைகளெல்லாம் இந்த அம்புகளினால் பட்டு பற்றி எரிந்ததாம். எப்படி? கோடை காலத்துல இடிமின்னல் தாக்கினா காட்டுல எப்படி நெருப்பு தோன்றி பெருமளவிலே பற்றி எரிகிறதோ அது போல ராமனது அம்பு அது ஏற்படுத்தின உராய்வு, அதனால் எழுந்த தீ வீரர்களின் தலைகளை அறுத்ததோடு மேலும் தொடர்ந்து சென்று யானைகளை, தேர்களை அழியச் செய்தது. அவ்வளவு வேகம். அற்றவேலும் வாழும் ஆதி ஆயுதங்கள் மீது எழுந்து உற்ற வேகம் உந்த ஓடி ஓத வேலை ஊடுற துற்றவெம்மை கைமீக சுருக்கொளச் சுவைத்ததால் வற்றி நீர் வரந்து மீன் மறிந்து மண் செறிந்தவன்.
இது கொஞ்சம் கற்பனை அதீதம். நெருப்போட அம்பு வந்ததுன்ட்டார் இல்லையா, அதை இன்னும் அழகா பெரிதுபடுத்தினார். எப்படி? அற்ற சிதைந்து போன வேலும் வாழும் ஆதி ஆயுதங்கள், அரக்கர்களால் கையாளப்பட்ட வேல் வாழ் போன்ற ஆயுதங்கள் மீது எழுந்து மேல் நோக்கி பாய்ந்து, அம்பு அப்படியே தட்டி கொண்டு போகிறது. அவன் கையில பிடித்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் வான்வெளியில பறக்கிறது. உற்ற வேகம் உந்த ஓடி மிகுந்த வேகம் செலுத்துதலால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வானவெளிக்கு போய் ஓத வேலை ஊடுற நீர் பெருக்குறைய கடல்ல வந்து பொத்தென்று விழுகிறது. அரக்கர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் ராமனது அம்புகளினால் தாக்கப்பட அந்த ஆயுதங்கள் வான்வெளியில பறந்து இறுதியில் அவைகள் கடலிலே வந்து சொருகுகின்றன. அப்படி சொருகுவதால் ஓத வேலை ஊடுற அந்த நீர்பெருக்கு உடைய கடலினுடைய ஆழப்பகுதிக்கு போகிறது. துற்ற வெம்மை கைமிக அந்த ஆயுதங்களில் இருந்த வெப்பமானது கடல் நீரை கொதிக்க வைக்க, எப்படி சுருக்கொள சுவைத்ததால் சுருக்கெனும் ஓசையுடன் கடல் நீரை உறிஞ்சுவதால் ராமனது அம்பு பட்ட வேகத்துல அந்த அம்புல இருந்த தீப்பொறி, அந்த சூடு அரக்கர்கள் கையில இருந்த ஆயுதத்தை தாக்க, அதனால் சூட்டினை மிகுதியாக பெற்ற அரக்கர்கள் கையில் இருந்த ஆயுதம் வானம் நோக்கி பறந்து அவைகளும் கடுவேகத்தோடு மேலும் தீயினை கூட்டிக் கொண்டு கடல்ல வந்து சொருக, அந்த வெப்பத்தோடு அந்த ஆயுதங்கள் கடலிலே சொருகுவதினால் கடல் மேல் பரப்புல சுரு சுருன்னு ஒலி ஏற்படுறது. காய்ச்சினது தண்ணிக்குள்ள காமிச்சா சுரு சுருன்னு ஒலி, அப்படி ஒலி எழுப்பி அந்த கடல் நீரை வெம்மைப்படுத்துவதால் நீர் வற்றி வறந்து கடல் நீர் வற்றி போயிற்று. இப்படி மீன் மறிந்து மீன்கள் மடங்கி மண் செறிந்த கடலடி நிலத்திலே செறிந்து விட்டு, கடலுக்கு கீழே பூமி தானே, இந்த நீரெல்லாம் பற்றி போனதுனால அந்த கடல்ல வாழ்ந்த மீனெல்லாம் கடலுக்கு அடியில இருக்கிற மண் பரப்புல குப்பல் குப்பலா கிடக்கும். என்ன அதீத கற்பனை! இப்படியெல்லாம் நடக்குமான்னா, சரி போர் செய்யறது ராமன் இல்லையா, அவன் நம்புக்கு ஒரு தனித்த தகுதி கொடுக்க வேண்டாமா? அப்பதானே அது ராமன் பானம் ராம அம்புன்ற பெருமை விடும். எவ்வளவா நியாயமான கற்பனைன்னு சொல்ற. அந்த வெப்பம் தண்ணீர படுதல் அது வரைக்கும் சரி, அவ்வளவு அதிகமான வெப்பம் பட்டதினால கடலே வற்றி போயிற்றுன்றது நீ உயர் கற்பனை. இத கூட சொல்லலைன்னா அப்புறம் அவன் என்ன கம்பன? அதான முக்கியம். அது ஒரு மீ உயர் கற்பனை தான், இருந்தாலும் அழகா இருக்கு இல்லையா? அதனால போர் அறிந்த மண் துறந்த புங்கவாளி பொங்கினார் ஊர் எறிந்த நாள் துறந்தது என்ன மின்னி ஓடலார் நீர் எறிந்த வண்ணமே நெருப்பெறிந்து நீள் நெடும் தேர் எறிந்த வீரர்தம் சிரம் பொடிந்து சிந்தது. எப்படியா போர்க்களத்துல அறிந்த மண் பகைவர்களை அடக்குவோனாகிய ராமன், இது ஒரு பெயர் சொல். அறிந்த மண், இப்பதான் அது என்ன பண்றாங்க, அறிந்தாமன் வச்சுக்கிறாங்க. இல்ல, அழகான சொல் அறிந்தமன். பகைவர்களை அடக்குபவன் அரி தமன், ஆற்றலினை கொண்டு எதிரிகளை அடக்குபவன் அறிந்தமன். துறந்த அவனால் செலுத்தப்பட்ட புங்கவாளி மேலான வேகத்தை உடைய அம்புகள் பொங்கினோர் ஊர் எரிந்த நாள் எதிர்த்தெழுந்த அசுரர்களினது திரிபுரம் எரிஞ்சதல்லவா சிவபெருமானால. அந்த காலத்துல துறந்தது என்ன, சிவபிரான் செலுத்தின அம்பு போல. சிவபுராணம் அம்பினால புறம் எரியலேன்னு சொல்லுகிறது. அப்படி அம்பு செலுத்தி அந்த புறம் ஒன்றும் அன்று எரிந்தது போல ராமனால் இன்று எய்யப்பட்ட அம்பு
எல்லோரையும் எரிக்கிறதாம். மின்னி ஓடலால் மிகுந்த ஒளியோடு பாய்வதால் நீர் எரிந்த வண்ணமே நீர் பற்றி எரிந்து போவது போல நெருப்பு எரிந்து நெருப்பு பற்றி எரிந்தன. எப்படி நீரானது தொடர்ந்து ஓடுவது போல நெருப்பு தொடர்ந்து பற்றிய வண்ணம் போய்கொண்டே இருந்ததாம். அம்பு போன பக்கம்லாம் நெருப்பு பற்றி எரிய வீரர் தம் சிரம் அரக்க வீரர்களினது தலைகள் பொடிந்து சிந்தவே பொடி பொடியாக சிதறும்படி தேர் எரிந்த தேர்களும் பற்றி எரிந்த. இந்த நெருப்போட போன அம்பு அரக்கர்கள் தலையை அறுத்து கொண்டே அவைகளும் நெருப்பு பற்றி வெடித்து சிதறுகிறது. தேர் மீது பட்டதினால தேரும் பற்றி எரிந்து சிதறுகிறது. இப்படி பேரழிவை தந்த வண்ணம் போய்கொண்டிருந்த. பிடித்த வாள்கள் வேல்களோடு தோள்கள் பேர் அரா என துடித்த யானை மீது இருந்த போர் தொடங்கு சூரர்த்தம் மடித்த வாய் செழுந்தலைக்குலம் புரண்ட வானில் மின் இடித்த வாயின் இற்றமா மலை குலங்கள் என்னவே. இந்த கற்பனைக்கு கம்பன் சங்க இலக்கியத்திலிருந்து வாங்கியிருக்க. 1900 பிடித்த வாள்கள் வேல்களோடு, கையில பிடித்த வாள்களோடும் வேல்களோடும் பேர் அராயன பெரியதோர் பாம்புகளைப் போல தோள்கள் துடித்தன. ராமனது அம்பு பட்டு அரக்கர்களினது தோளை அறுத்துட்டதுனால அந்த கையில வாளையும் வேலையும் பிடித்த கைகள் அறுபட்டு பூமியில விழ கைகள் துடிக்கின்றன. பூமியில அறுபட்டு விழுந்த கைகள் துடிக்கின்றன. துடிக்க நின்று கொண்டிருந்த கையறுபட்டு போன வீரர்களினது தோள்கள் அறுபட்டதினால் துடிக்க யானை மீது இருந்த யானை மேல் இருந்து போர் செய்யக்கூடிய போர் தொடங்கு சூரர்த்தம் போரினை செய்ய தொடங்கும் வீரர்கள். ஆகவே போர் தொடங்கும் சூரர்த்தம் அந்த யானையின் மீது அமர்ந்து போரினை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய வீரர்கள் மடித்தவாய் செழும் தலைக்குலம். அவர்களினுடைய மடித்தவாயும் அவர்களினது பெரிய தலைகளும் தொகுதி தொகுதியாக வானின் மின் இடித்த வாயின் விண்ணிலிருந்து வரும் மின்னல்கள் தாக்கிய இடத்தில் இற்ற பிளவுகள் பிளந்துபட்ட பூமியில மாமலை குளங்கள் என பெரிய மலை கூட்டங்கள் போல் புரண்டு விழுந்த. எப்படி அவ்வளவு வேகமாக ராமனது அம்பு யானை மேல இருந்த வீரர்கள் ராமனை தாக்கிறதுக்கு அவங்க உதட்டெல்லாம் கடித்து கொண்டு கையில் ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி எய்வதற்கு தயாரான கண நேரத்துல ராமன் அம்பு அவர்களினுடைய தலைகளை எல்லாம் அறுக்க யானை மேலிருந்து அந்த தலைகளெல்லாம் ஏற்கனவே மின்னலினால் பிளவுபட்ட பூமியின் இடைவெளியில இந்த தலைகள் எல்லாம் விழுந்து அந்த இடைவெளியை சரி பண்ணித்தோம். கல்லு கொட்டி பள்ளத்தை நிரப்புற மாதிரி இடியினால் பள்ளப்பட்டு போயிருந்த அந்த பூமியை இந்த அசுரர்களினது தலைகள் கற்களை போல விழுந்து சரி பண்ணியது. அவ்வளவு வேகமாக ராமன் அம்புகளை எய்தான். அடுத்த வரி கோர ஆழி சீய மீளி கூலியோடு ஞாழியும் போர ஆளினோடு தேர்கள் 100 கோடி பொன்றுமால் நார ஆளி ஞால ஆளி ஞான ஆளி நாந்தக பார ஆளி வீர ஆளி ஏகவாளி பாய. கம்பந்த சந்தத்துக்கு கேட்கவா வேணும்? அதுவும் போர்க்களம். நார ஆளி அன்பினால் ஆளக்கூடிய ஞால ஆளி இவ்வுலகங்கள் அனைத்தினையும் ஆளக்கூடியவனாகிய நாராயணன் ஞான ஆளி ஞானங்களை தந்து அதனால் எல்லோரையும் ஆளக்கூடியவன் நாந்தக பார ஆளி அவன் கையில இருக்கக்கூடிய வாளுக்கு நாந்தகம்னு பேர். திருமாலுக்கு 5 படை உண்டு.
5 படைக்கும் பேர் உண்டு. கையில இருக்கிற சங்கு ஒரு படை, பாஞ்சஜன்யம்னு பேர். சக்கரம் ஒரு படை, அதுக்கு பேரு சுதர்சனம்னு பேர். கையில இருக்கிற வில்லு அதுக்கு பேரு கோதண்டம்னு பேர். கையில இருக்கிற வாளுக்கு நாந்தகம்னு பேர். கதைக்கு கோமேதகின்னு பேர். இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பேர் உண்டு. அதே போல சிவன் கையில இருக்கிற வாள் அதுக்கு பேர் உண்டு. எப்படி இறை உருவங்களுக்கு உரியதான இசைக்கருவிகளுக்கு அவை ஒன்று போல இருந்தாலும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படும். தெய்வங்கள்ட்ட இருக்கிற வீணை ஒவ்வொன்றினுக்கும் ஒவ்வொரு பேர். மகதி, திபஞ்சி, ராவணாஸ்தம், ருத்ர வீணை, இதெல்லாம் பேரு. அது மாதிரி 24 வீணை இருக்கு. சரியா? அன்றைக்கு அவர்களுக்கு அப்படி கொடுக்க முடிந்திருக்கிறது. ஆகவே நாந்தக பாராளி, நாந்தகம் என்ற வாளின் பாரத்தை ஆள்பவனாகிய நாராயணன், அவனது வடிவான ராமன், வீரவாளி வீரத்தை ஆள்பவனாகிய ராமபிரான், ஏக ஆளி பாய ஒரே அம்பு பாய்ந்ததால் கோர ஆளி பயமூட்டும் யாளிகளும், சீய மீளி கூலியோடு ஞாலி சிங்கம் வலிய பேய்கள் மற்றும் சிவந்த வாயினை உடைய நாயும், போர ஆளினோடு போர்க்களத்தில் வந்த வீரர்களோடு தேர்கள் 100 கோடி போன்றும் 100 கோடி தேர்களும் அழிந்து போயின. ஒற்றை அம்பு. அந்த அளவினுக்கு மிக கொடிய நிலையில் போர் செய்தான். மீண்டும் அடுத்த வகுப்புல போரை தொடரும்.